காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து இந்த டிஷ்ஷு வந்து போட்டிருக்கேன். ஆனால் நான் வந்து இது எலாபரேட்டடான வாய்ஸ் ஓவர் வந்து தரல, ஒன்லி மியூசிக் ஆட் பண்ணி ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். சரி சொல்லிட்டு இது வந்து ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலான்னு சொல்லி தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நான் இப்போ நான் சொல்ல போகிற பேரை கேட்டாலே டென்ஷன் ஆகும். உப்மா தான் அவங்கக்கிட்ட நான் செஞ்சு காமிக்க போகிறேன். வெயிட் பண்ணுங்கள். உப்மானோடனே நிறைய பேர் அப்படியே பயந்து ஓடுவாங்க. ஆனால் எனக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செய்கிற உப்மா வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான் இருக்கும். நம்ம அதை ஃபாலோ பண்ணோன்னா நல்லா வேறையாக நல்லா அந்த பருப்புலாம் வந்து க்ரன்ச்சியாகவே நமக்கு வரும். அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா உப்மா வந்து உங்கள் வீட்டில் யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உப்மாக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி தான் நான் வந்து அரைக்க போகிறேன். அதனால் அந்த வேர்க்கடலையை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். உப்மா செய்கிறதுக்காக நல்லா ஒரு ஹெவி பாட்டம் கடாயாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். நம்ம உப்மா தாளிக்கும் போதே பார்த்திங்கன்னா சைடில் வந்து நான் சுடு தண்ணி வந்து வச்சுருக்கிறேன். நம்ம தாளிக்கிறதுக்குள்ளே அந்த தண்ணியை வந்து நல்லா கொதிச்சிடும். அந்த தண்ணியை தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அதனால் தாளிக்கும் போது பக்கத்து பர்னர்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுடு தண்ணியை வந்து வச்சுக்கலாம். கடுகு சீரகம்லாம் வந்து நல்லா பொரிஞ்சதும் வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து உளுத்தம்பருப்பு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் அது வந்து எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். அது ரெண்டுமே வந்து நல்லா ப்ரௌன் ஆகட்டும். ஆகிற வரலும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதையுமே ப்ரௌன் ஆகிற வரலாம் வதக்கிப்போம். நம்ம வெங்காயம் வந்து ஆட் பண்ணி ரொம்ப வதக்குவோம். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம பருப்பை ரொம்ப வதக்கிட்டோன்னா கருப்பாயிடும். அதனால் ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் ஆகி கலர் சேஞ்ச் ஆகும்போதே நம்ம வந்து வெங்காயத்தை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். வதங்குறதுக்காக நான் உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரலாம் வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா தான் எடுத்திருக்கேன். ஒரு 5 காஞ்ச மிளகா வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா வந்து நம்ம கிச்சடி அந்த மாதிரி இதுக்கு ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு இதில் காஞ்ச மிளகா தான் பிடிக்குன்றதுனால காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரவையை ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம என்ன தான் ரோஸ்டட் ரவை வாங்கினா கூட நம்ம இந்த மாதிரி உப்புமா செய்யும்போது ரவையை வந்து ரோஸ்ட் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தாளிக்கிறதுக்கு முன்னாடியே ரவையை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து ஆற வைப்பாங்க. அது வந்து டைம் கொஞ்சம் நமக்கு எடுக்கும்ன்றதுனால என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி தாளிச்சிட்டு நான் வந்து இந்த ரவையை வந்து நல்லா அந்த கடுகு பருப்போடவே சேர்த்து ரோஸ்ட் பண்ணிவிடுவேன். தண்ணி வந்து ஆல்ரெடி கொதிக்க வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி வந்து ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த கொதி வந்து சீக்கிரமாக வந்துடும், ரவையும் வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஸோ தட் நமக்கு அந்த பருப்புலாம் வந்து அந்த தண்ணியில் ஊறி அந்த க்ரன்ச்சினஸ் கம்மியாகாமல் இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் பருப்பு. இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரவையுமே வந்து நல்லா பூ மாதிரி வந்து நமக்கு வந்து மலர்ந்து வெந்து வரும். சால்ட்டுமே பார்த்திங்கன்னா இந்த டைமில் நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணிலாம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகணும். அந்த லம்ஸ்லாம் வந்து நல்லா இல்லாத மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டுட்டு தட்டு போட்டு மூடி சிம்மில் வந்து ஒரு 5 to 6 நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பரான உப்புமா வந்து ரெடி ஆகிடும் உங்களுக்கு. இப்போ சைட் பார்த்திங்கன்னா நான் வேர்க்கடலை சட்னியும் அரைச்சிட்டேன். வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, பூண்டு, கொஞ்சமாக புளி சேர்த்து நான் வேர்க்கடலை சட்னியும் அரைச்சி வச்சுருக்கேன். சூப்பரான உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உப்புமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.